ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவில் இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இதில் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. இதில் தான் செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்ட பின்னாடி இதை சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இந்த எண்ணெயோட தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாவு சூப்பராக ரெடியாகி வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்சு எடுத்து நம்ம ராகி மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வரும். நீங்கள் லைட்டாக சூடு இருக்க தண்ணி அப்படியெல்லாம் சேர்க்க வேண்டாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்து மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சில மாவு கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி எடுத்துக்கும். நீங்கள் பார்த்து மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க தண்ணியை. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்து நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மாவு சூப்பராக தயாராகிருங்க. பாருங்கள், அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் நமக்கு இடியாப்பம் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மாவு தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம இடியாப்பம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், உரலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சுற்றியும் தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி மாவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை இந்த உரலில் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு விட ஆரம்பிச்சிக்கலாம். உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் பண்ணிக்குவேன். என்கிட்ட இதுதான் இருக்குது. இட்லி தட்டில் இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாங்க. பாருங்க, ரொம்ப சிரமப்படலாம் வேணாம். கை வச்சதுமே சுத்திட்டு வரும். அந்த அளவுக்கு சாஃப்டா நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சுடுதண்ணி ஊத்துறதுனால பாத்தீங்கன்னா மாவு சூப்பரா ரெடியாகி வந்துடும். இடியாப்ப அச்சு சைஸை விட கொஞ்சம் பெருசு சேர்த்திருக்கேன். அந்த ஹோல்ஸ் இருக்கிற அந்த அச்சு தான் சேர்த்திருக்கேன். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு. அதனால பாருங்க, சேர்த்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா அதில் ஒவ்வொரு தட்டுலையும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி கையில தொட்டா ஒட்டக்கூடாது. பாருங்க, துணியிலுமே ஒட்டிட்டு இருக்குல்ல. நம்மளோட இடியாப்பம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ரெடியா இருக்குதுங்க. பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஏதோ சாக்லேட்ல செஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதை சாக்லேட் இடியாப்பம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், இடியாப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சத்தான ரெசிபிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.